தலைப்புச் செய்திகள். திருச்சியில் மார்ச் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள பிரச்சார மாநாட்டில் கூட்டணி கட்சிகளை மேடையேற்ற திமுக திட்டம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், ராகுல் பங்கேற்க உள்ளதாக தகவல். 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டதால் மகளிர் உரிமைத் தொகைக்காக குவியும் விண்ணப்பங்கள். யாரும் புதிய விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டாம் என அரசு அறிவுறுத்தல். இந்தியா கூட்டணியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினே வலிமையான தலைவர். சீமான் பரபரப்பு பேச்சு. இந்தியா அமெரிக்கா இடையே மெகா AI திட்டம். கூகுள் CEO சுந்தர் பிச்சை அறிவிப்பு. நகைக்கடன் ரத்தாகும் என பரவிய தகவலால் கூட்டுறவு சங்கங்களில் குவியும் மக்கள். பணம் இல்லாததால் திணறும் ஊழியர்கள். இனி விரிவான செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையே AI தொழில்நுட்ப தகவல் பரிமாற்றத்திற்கான புதிய திட்டத்தை கூகுள் CEO சுந்தர் பிச்சை அறிவித்திருக்கிறார். இது ஆழ்கடல் அடியில் கேபிள் வழித்தடங்களை நிறுவுவதற்கான மெகா திட்டமாக செயல்படுத்தப்பட உள்ளது. AI மாநாட்டில் பங்கேற்க டெல்லி வந்துள்ள சுந்தர் பிச்சை இதனை தெரிவித்திருக்கிறார். முன்னதாக விசாகப்பட்டினத்தில் 15 பில்லியன் மதிப்பில் AI மையம் அமைக்கப்படும் என்று கூகுள் அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. திருச்சியில் மார்ச் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள பிரச்சார மாநாட்டில் கூட்டணி கட்சிகளை மேடையேற்ற திமுக திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த மேடையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், ராகுல் காந்தி ஆகியோர் உரையாற்ற உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே கூட்டணி கட்சிகளுடன் வரும் 22ஆம் தேதி பேச்சுவார்த்தை தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் 15 நாட்களுக்குள் அதை இறுதி செய்ய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். திமுகவுக்கு எதிராக தொடர்ந்து கருத்துக்களை பதிவிட்டு வரும் மாணிக்கம் தாக்கூருக்கு காங்கிரஸ் தலைமை கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. மாணிக்கம் தாக்கூர் தொடர்ந்து கூறி வரும் கருத்தால் எரிச்சல் அடைந்திருந்த திமுக, தங்களுக்கு எதிராக பேசுபவர்களை அடக்கினால்தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறும் என திட்டவட்டமாக தெரிவித்திருந்தது. இதனிடையே கூட்டணி குறித்து யாரும் பேசக்கூடாது என மாணிக்கம் தாக்கூரை காங்கிரஸ் கண்டித்திருக்கிறது. மகாராஷ்டிராவில் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் இஸ்லாமியர்களுக்கு அளிக்கப்பட்டு வந்த 5% இடஒதுக்கீட்டை பாஜக அரசு ரத்து செய்திருக்கிறது. கடந்த 2014இல் காங்கிரஸ் NCP கூட்டணி இஸ்லாமியர்களுக்கு 5% இடஒதுக்கீடு வழங்கும் அவசர சட்டத்தை நிறைவேற்றியது. ஆனால் மும்பை நீதிமன்றம் அந்த ஒதுக்கீட்டுக்கு இடைக்கால தடை விதித்தது. இதனிடையே அவசர சட்டம் காலாவதி ஆகிவிட்டதால் நேற்று மகாராஷ்டிர அரசு இந்த அறிவிப்பை அவசரமாக வெளியிட்டிருக்கிறது. கூட்டணி விவகாரத்தில் காங்கிரசுக்கு திமுக செக் வைத்திருக்கிறது. திமுக குறித்து மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி ஆகியோர் சகட்டுமேனிக்கு கருத்துக்களை தெரிவித்து வந்தனர். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதை அவர்கள் அழுத்தமாக கூறி வந்தனர். இதனால் திமுக எரிச்சலில் இருந்தது. கூட்டணி பேச்சுவார்த்தையும் தொடங்காமல் காலதாமதம் செய்து வந்தது. இதனிடையே தேமுதிகவை கூட்டணியில் இழுத்து காங்கிரசுக்கு திமுக செக் வைத்திருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இது முக்கிய அரசியல் நகர்வாக கருதப்படுகிறது. தங்கம் விலை இன்று மீண்டும் உயர்ந்திருக்கிறது. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரனுக்கு 2160 ரூபாய் உயர்ந்து 1,16,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 270 ரூபாய் அதிகரித்து 14,500 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கடந்த 3 நாட்களாக தொடர் சரிவில் இருந்த தங்கம் இன்று மீண்டும் உயர்ந்தது குறிப்பிடத்தக்கது.